12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர கதி பலன்களாக சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசிக்காரன்னு சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க, ஆஹா குரு வக்ரம் ஆயிடுச்சே, நம்மளுக்கு 7ஆம் இடத்துல குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு தான் பயந்துட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை. நல்லா கேட்டுங்க. குரு பழைய இடத்துக்கும் வரல, இருக்கிற இடத்துலையும் இல்லை, 2 கட்டான நடு இடத்துல தான் இருக்கார். அதுதான் வக்ரம் பெற்றிருக்கார். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்து பலனும் கிடைக்கும், 6ஆம் இடத்து பலனும் கிடைக்கும். அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடன் கேட்டிருப்பீங்க, கிடைக்காம போயிருக்கும், வழக்குகளில் பிரச்சனையாக இருந்திருக்கும், தீராத நோய் நொடியாக இருந்திருக்கும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் உண்மையாக நடக்கலையே அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். திடீர்னு ஒருத்தர் வருவார், ஏன்ப்பா அந்த டாக்டர் பார்க்க வேண்டியதானே நீ அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு போய் பார்ப்பீங்க, அவர் கண்டுபிடிச்சிருவார். முதல்ல பார்த்து டாக்டர் கண்டுபிடிக்காம இவர் கண்டுபிடிச்சிருவார். இதே தான் ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்கன்னா, அவர் ஜோசியர் கற்றுக்கிட்டவங்க தான் ஜோசியராக வர முடியும், இல்லைன்னா யாரும் வர முடியாது. ஜோதிடம் வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் கண்ணை மறைச்சிடும். அவருக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருப்பார். அது ஒரு கர்மாவோ ஒரு தீய சக்தியோ இல்லை கிரகங்களோ அவரை சொல்ல விடாமல் தடுத்துரும். இன்னொரு ஜோசியர்கிட்ட போனால் தான் நடக்கும் அப்படின்றது தான் விதி. எப்பவுமே ஒரு தோஷம் கழிஞ்சாலோ, ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தாக்கா, ஒரு கல்யாணம் திருமண தோஷம் இருக்குன்னா, ஒரு கல்யாணம் டைவர்ஸ் ஆனாலோ, அந்த கணவன் மனைக்குள்ள யாராவது தவறி போயிட்டாலோ மறு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அப்போ அந்த மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம், சூட்சமான விஷயம். இது நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அப்படி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரும். கண்டிப்பாக ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? முன்னோர்கள் சொன்னதுமே எல்லாமே 100 முக்கியமான வார்த்தைகள். அது நடந்துன்னு தான் இருக்குது. அது யாரும் நம்ம பார்த்துக்கிறல, கவனிக்கிறல. அதான் உண்மை. நம்ம வேலை அந்த பாஸ்ட் லைஃப்பில் வேலைன்னு ஓடின்னு இருக்கோம். நம்ம அந்த வேலை, இந்த பிரச்சனை, அது 1008 வேலைன்றோம். ஆனால் ஒரு வேலை இருக்காது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது சிந்தனைக்கணும். நம்ம கஷ்டப்படும் போது தான் அந்த சிந்தனை வரும். கோயிலுக்கு போவோம், நல்லா இருக்கும்போது கோயிலுக்கு போகிறோமா? ஒரு சிலர் தான் போவாங்க. எப்பயுமே கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். ஒரு இடத்துல ஒரு சக்தி கிடைக்குது, நம்மளுக்கு மீறின சக்தி, ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குன்னா நம்ம ஏன் அதை தொடர்ந்து போகக்கூடாதுங்க? வீட்டில் தொடர்ந்து வீட்டில் பூஜை பண்ணுறோம், வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், படுக்கிறோம், தொடர்ந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ தொடர்ந்து கோயிலுக்கு போனால் என்ன? செவ்வாய்க்கிழமை தான் போகணும், வெள்ளிக்கிழமை தான் போகணும், சனிக்கிழமை தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. தினசரி போகலாம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்படுறவங்க தினசரி கோயிலுக்கு போகணும். அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். எல்லாருமே தினசரி போகணுன்னு நான் சொல்லலை. அது என்னுடைய வேலையும் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறவங்க தினசரி போயிட்டு வாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு? போயிட்டு வரனால உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது? கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. இதை மாதிரி செய்யுங்க. கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போயிட்டு நேராக வாங்க. பக்கத்துலேயே ஃப்ரெண்டு வீடு இருக்குது, சொந்தக்கார வீடு இருக்காங்கன்னா போகாதீங்க. நேராக வீட்டுக்கு வாங்க. கடைக்கு போகலாம். மற்றவங்களுடைய வீட்டுக்கு போகக்கூடாது. இது நிறைய தடவை நான் சொல்லி பார்த்துருக்கேன். இதுதான் நிறைய தவறு செய்கிறீங்க. நேராக கோயில் போயிட்டால் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு குறைஞ்சது 10 நிமிஷமாவது கை கால் கழுவாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் போகணும். இது மாதிரி பண்ணாலே நல்லது நடக்கும். இதெல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு நடக்கலை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த பலாபலன்லாம் கண்டிப்பாக நடக்கும். நல்லா ஜெயிக்க போகிறீங்க. கண்டிப்பாக 6ஆம் இடத்து பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கும். தைரியமாக எதாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம். நான் இதை செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். தப்பே கிடையாது. இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு புதிய ஒரு நட்பு உருவாக போகுது. அது மூலிமா நல்லது நடக்கும். அது எல்லாமே நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷனுடைய தொடர்பு, பிரபலமானவங்களோட தொடர்பு, இது மாதிரிலாம் கிடைக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்னா, ஒரு வேதாந்தம் விரக்தியாக தான் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும், தியானம் பண்ணணும். நல்லா கேட்டுங்க. உங்கள் ரகசியம் மனசுலேயே வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பீங்க. அது கூடவே கூடாது. யார்கிட்டயாவது சொல்லிடணும். உங்கள் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும்? க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவு, அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும், இவங்ககிட்ட சொன்னால் சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லுங்கள், நான் இந்த விஷயம் சொல்கிறேன், சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு செய்யுங்க. தப்பு கிடையாது. நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நெருங்கிய நட்பாவோ நெருங்கிய உறவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன். அதனால் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு மனசு பாரம் குறையும். எல்லாமே நடக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க செயல்திறன் பெற்றவங்க, காரிய சாதனை புரியுறவங்க, மந்திர சக்தி உள்ளவர்கள். இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லணும். மந்திர சக்தி, மந்திரசனா மாந்திரிகன்னு போயிடாங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க மாந்திரத்தில் போனால் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. வசீகரிக்கத்தன்மை உண்டாகும். வசீகரிக்கத்தன்மை உள்ள 3 ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசியுமே நீர் ராசி.
நீர் ராசியில் பிறந்தவங்க எல்லாமே மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியவங்க. அதை நான் பதிவில் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க வசீகரத்தன்மை உள்ளவங்க. டக்குன்னு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்கள வசீகரிச்சிருவாங்க. வசீகரம் என்ன? வசியம். வசிய மை பண்ண வேணாம், வசிய மந்திரம் பண்ண வேணாம். நீங்கள் உற்று நோக்கினால், அந்த காலத்தில் நோக்கு வர்மம்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போலாம் பார்த்துருப்பீங்க, திரைப்படம் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்க. நோக்கு வர்மம். நோக்கு வர்மம்னா ஒருவருடைய கண்ணை பார்த்து அப்படியே அடைச்சாமல் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்க்கணும். இப்போ இந்த மெஸ்மரிசம் பண்ணுறவங்களோட அப்படி தான் தொடர்ந்து நம்ம கண்ணை பார்ப்பாங்க. அப்புறமா தான் நம்ம மயக்க நிலை வரும். எல்லாருக்குமே மயக்கம். அது கற்றுக்கிட்டவங்களுக்கு பார்க்கும்போது தான் மயக்க நிலை வரும். அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த ஆற்றல் இருக்கிறனால இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் விஷயம். அப்போ நீங்கள் வசீகரத்தன்மை, எல்லா வளமும் நலம் வாழ போகிறீங்க, எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது, செல்வம் செல்லாக்கு அந்தஸ்தெல்லாம் வரப்போகுது, வியாபாரம் பெருக போகுது, தொழில் முன்னேற்றமாக போகுது, உத்தியோகத்திலேயே நல்லா கேட்டுங்க, பார்ட் டைம் வேலை செய்வீங்க, ஓவர் டைம் வேலை செய்வீங்க, அது மூலிமா நிறைய காசு வரும். அதாவது கடுமையான உழைப்பு, நல்ல அளவுக்கு அதிகமான செல்வம், இது ரெண்டுமே வரப்போகுது உங்களுக்கு. இது மாதிரிலாம் வரப்போகுது. இந்த குரு வக்ரகதி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். செவ்வாய்க்கு வந்து குரு நட்பு தான், அதனால் ஒன்றும் செய்ய தவறான விஷயத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கலாம், வீடு மனை வாங்கணும் சம்மந்தப்பட்டதில், அதெல்லாமே நல்லா ஓடும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது முருகர் வழிபாடு, வள்ளி தேவன் கூட முருகர் வழிபாடு பண்ணலாம். அது வந்து பெரும்பாலும் நீர்நிலை அருகில் இருக்க முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம். அது வந்து நல்லா கேட்டுங்க, ஆற்றங்கரை கடற்கரை இல்லை, கடல் வந்து அப்படியே பெருசாக இருக்கும், பெரிய சமுத்திரம், நீர் நிறைய இருக்கும், ஆறு ஓடிக்கினே இருக்கும், அது கூடாது. ஆறு வந்து கடகராசிக்குரியது. அந்த ஆற்றங்கரை உள்ள கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு விசேஷம். கடல் வந்து மீனராசிக்குரியது. மீனராசிக்காரங்க கடற்கரை உள்ள கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேங்கி இருக்கக்கூடிய நீர், நல்லா கேட்டுங்க, இதுதான் சூட்சமான பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். குளம், ஏரி, இந்த ரெண்டு இடத்துல தேங்கி நிற்குமா? இதுதான் உண்மை. அப்போ கடகராசிக்காரங்க எல்லா கோயில், எந்த கோயிலில் குளம் இல்லாமல் இருக்குது? நிறைய கோயிலில் குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு முன்னாடி போங்க, நல்லா வேண்டுங்க, குளத்தை முதல்ல வணங்க, தலையில் தண்ணி தெளிச்சுங்க, அதுக்கப்புறம் கால் நினைங்க. குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு கண்டிப்பாக மீன் இருக்கும், கோயில் குளத்தில் கண்டிப்பாக மீன் இருக்கும், அந்த மீனுக்கு வந்து இறை போடுங்க, அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஏரிக்கு போங்க, அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க, அங்கே பக்கத்தில் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வாங்க, அங்கே உள்ள மீன்களுக்கு ஏரிக்குள்ள மீன் வந்தாலும் போடுங்க, இல்லைனா அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நீரில் அருகில் கோயிலில் போனால், இந்த ஏரி குளம் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் படுத்த படிக்காவே இருப்பாங்க, அவங்க படுக்கையிலே தான் இருப்பாங்க. பெட் பேஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான், அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள், பச்சைக்கணக்கு காசு போடுங்க, உணவு போடுங்க, தண்ணி கொடுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க, பொருள் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. ஆனால் நீண்ட நாட்களில் படுத்துருக்கிற ஏழ்மையானவங்களுக்கு உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷம். படுத்த படிக்காக இருப்பாங்க, அந்த நோய் தீராமையே இருக்கும். அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மேன்மையாக இருப்பீங்க. நீங்கள் வந்து சகலகலா வல்லவர் கூட சொல்லலாம். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகார ஆணவத்துடைய அந்த குணமும் வந்து போகிறனால தான் உங்களுக்கு எல்லாம் மைனஸ் ஆகுது. இது ரெண்டையும் குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வாங்க. எப்பயுமே இதெல்லாம் செய்யும் போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உண்டு. அந்த பலனை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. இந்த சொல்லக்கூடிய பலனை கரெக்டாக செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனால் நேராக வாங்க, இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த தான தர்மம் பண்ணிட்டு போகும்போதும் நல்லா கேட்டுங்க, தான தர்மம் பண்ணிட்டும் நேராக வீட்டுக்கு தான் போகணும். அது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். எப்பவுமே ஒரு தான தர்மம் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு யார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த தான தர்மத்துடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி நேராக வீட்டுக்கு போக சொல்கிறாங்களோ, இது மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. தான தர்மம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும். தான தர்மம் பண்ணிட்டாலும் வீட்டுக்கு தான் நீங்கள் நேராக போகணும். அப்போ தான் அந்த புண்ணியம் வந்து சேரும். இறைசக்தி எப்படி வந்து உங்களுக்கு சேருதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தால், இந்த தான தர்மம் பண்ணாலும் அந்த புண்ணியம் பின் தொடர்ந்து வரும். உடனே அவங்க சொல்லுவாங்க, சில பேர் வாய்ட்டே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, மகராசினா இருப்பா, மகராசியா இரு, நல்லா வாழுங்க, சந்தோஷமா. நீங்கள் 50 ரூபா 100 ரூபா போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த வாழ்த்து வரதான் செய்யும். இது நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஆராய்ச்சி பட்டிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான தர்மம் பண்ணாலும் நேராக வீட்டுக்கு தான் போகணும். அதனால இது கண்டிப்பாக தெரியாதுங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி, அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வரிசையா பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜெனரலாவே விருச்சிகம் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி. அப்ப பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க மனசே அவங்களுக்கு பெரும் அளவுக்கு எதிரியா செயல்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மனசை எந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது, நான் ராஜா அப்படின்ற மாதிரி நீங்க எப்பயுமே வாழலாம். ஆனா என்னன்னா, பெரும்பாலும் ஸ்டேபிள்னஸ், மென்டலி ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பழகிக்கிறீங்க அப்படின்னா நல்லது. சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நாங்க சொல்ல போற பலன்கள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை விருச்சிக ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள், என்னோட சுய ஜாதகத்தை நான் வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், அதனால என்னோட சுய ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், என்னோட நம்பர் வந்து பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்பிளேல இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 5, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இதுக்கு அதிபன் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா குரு பகவான். சரிங்களா, குருனோட நேரடி பார்வையில தான் இருக்கீங்க. அதாவது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும் போதே சொல்லியிருப்பேன், விருச்சிகம் பரவாயில்ல, அதாவது குருனோட நேரடி பார்வையில் இருக்கீங்க, அதிசயமா நீங்களே நிறைய நல்ல நல்ல விஷயமா முடிவு பண்ணுவீங்க, நல்ல நல்லதா கரெக்டா செய்வீங்க. இந்த மென்டலி இப்போ பொதுவாக வந்து பாருங்க, நிறைய விருச்சிகம் நேற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு வேற ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்ப ஏன்பா நேற்று சொன்னேன், சின்ன பிள்ளைங்க மாதிரி தான், நீ ஏன்பா நேற்று சொன்னீங்க, ஏன்பா இன்னைக்கு மாத்தி சொல்றேன்னா, அது நேத்து இது இன்னைக்கு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி கரெக்டா முடிவு எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா குருனோட நேர் பார்வை இருந்ததுனால ஒரு நிறைய பிளஸ் உங்களுக்கு இருக்கதான் செஞ்சிச்சு. இப்போ வந்து பாருங்க, அர்த்தாஷ்டம சனி, ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நேர் பார்வை இருக்கும்போது நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு. ஆனா இப்ப நேர் பார்வை இருக்க குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரே, என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. எதுவும் பயப்படாதீங்க. அதாவது பஞ்சாதிபதி வக்ரம் அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய செலவுகளை கொடுப்பார். அந்த செலவுகளை சுப செலவுகளா நம்ம மாற்றிக்கணும். புரியுதுங்களா? அவர் நேரடி பார்வையில இருக்காரு, வக்ரம் அடைகிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, நிறைய செலவை கொடுப்பார். அந்த செலவை நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும், எப்படி நம்ம செலவு செய்யதான் போறோம். நான் விருச்சிக ராசியா, எப்படி எனக்கு இந்த 4 மாசம் நல்ல செலவு இருக்கு, அந்த செலவை நான் சுப செலவா மாத்திக்கணும். செலவே பண்ணாம கையிலேயே வச்சிருந்தா கூட என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விதத்துல அது செலவாகும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா,
இப்போ என் பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா அதுக்கு கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறது. வயசு ஓரளவுக்கு என்ன சொல்றது, ஓரளவுக்கு பெரிய பிள்ளை இருக்கு அப்படின்னா அதுக்கு மாப்பிள்ளை தேடி ஒப்பு தாம்பலம் பண்றதுக்கான விஷயம் செய்யறது. அதே மாதிரி பசங்க இருக்காங்க, அவங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு செலவு பண்ணி ஃபாரின் அனுப்ப வைக்கிறது. இல்லை நான் ஒரு வீடு ஆல்ரெடி சொந்த வீட்டில் தாங்க இருக்கேன், இல்லை எப்படியும் எனக்கு இப்போ ஒரு செலவுன்னு இருக்க போது நான் ஏன் ஒரு சின்னசா ஒரு அழகா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கக்கூடாது, நான் ஏன் என்கிட்ட கார் இருக்கு பிள்ளைக்காக ஒரு கார் வாங்கி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி அந்த செலவை சுப செலவா என் குடும்பத்துக்காக நான் செஞ்சுக்கணும். இதுதான் விருச்சிகத்துக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து ஃபாரின் போகணும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போகணும் அப்படின்னு விருப்பப்படுற நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுமா? இல்லை. இதில் பாருங்க, இவங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா ரெண்டு விதமான விஷயங்கள் வரும். ஒரு தரப்பு போ சூப்பர் நல்லது. இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா ஐயோ வேண்டாம், என் குழந்தை அங்கே போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், புது ஊராச்சே, என் குழந்தைய விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், அப்படி வருத்தப்படுவாங்க. அப்பா இல்லை பிள்ளை போட்டோம், பிள்ளை முன்னேறணும்ல, அம்மா முந்தானிலேயே முடிஞ்சிருந்தா பிள்ளை முன்னேறிடுவானா அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான விஷயமும் நடக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பாருங்க, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், லவ்ல இருக்கேன், என்னோட லவ்வை நான் திருமணத்துக்கு கொண்டு போகணும், எங்கள் வீட்டில் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அதுலேயும் பாருங்க ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்பா இந்த காலத்துல லவ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா, பொம்பளை புள்ள பிடிக்குதுன்றனா படிச்சு தானே இருக்கு புள்ள, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் விடு அப்படின்வாங்க. அம்மா நீ இல்லை நான் பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு திருப்தியாகும், நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான விஷயமும் நடக்கும். அப்படியே கடைசியில் அட் தி எண்ட் என்ன ஆகும்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இது இந்த மாதிரி விஷயத்துல சரிங்களா. ஸோ இந்த வக்ர காலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுசா கொடுக்கவும் இல்லை முழுசா கெடுக்கவும் இல்லை. உங்க புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் பலன். தெளிவா புரிஞ்சுக்கினீங்களா? விருச்சிகம் நீங்க எப்பயுமே உங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட அட்வைஸ். சரி, ஜாப், கேரியர், ப்ரொஃபஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது தடங்கள் வருமா, ஏதாவது பிரச்சனை வருமா, வேலையெல்லாம் முடக்கம் வருமா, தொழிலில் சரிவு வருமா, இப்படி நிறைய விஷயம் கேட்க தானே செய்றீங்க. 10வது ஸ்தானத்துல குருனோட பார்வையே இல்லை. குருனோட பார்வை ஏதாவது இருந்தா தானே நம்ம யோசிக்கணும். ஸோ குரு அங்கே உங்களை டிஸ்டர்பே பண்ணல. நான் இந்த தெருக்கு இந்த தெருக்கே போயிடுறேன், பக்கத்து தெருக்கு நான் வரவே இல்லையே, பக்கத்து தெருவில் இருக்க வீட்டை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆஸ் இட் இஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கும். என்ன இந்த வக்ர குருனால ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட மன உளைச்சல் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா டைரக்ட் பார்வை வக்ரம். ஸோ பொதுவாகவே விருச்சிகத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷனு, இரிட்டேஷனு, எக்ஸாஷனு, டிப்ரெஷன், இப்படி நம்ம சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இப்போ கொஞ்சம் அது ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலே விருச்சிகம் என்ன பண்ணணும், நிறைய கோயில் போங்க. கோயில் போகிறது பெருசாக உங்களுக்கு பிடிக்காது நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது, இறைவனை வழிபாடு பண்ணுறது, கோயிலில் வழிபாடு பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் அமைதியாக உட்காருங்க. அந்த மனம் அமைதி அடையும், மனம் சாந்தம் அடையும். ஆன் தி ஹோல் விருச்சிகம் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உங்களை முழுசாக கெடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. அப்போ விருச்சிக ராசி இந்த குரு வக்கரத்தில் நமக்கு என்ன செய்யும்? அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு வக்கரம் நிச்சயமாக மேலேயும் போடாது, டாப் லெவலுக்கும் போகாது, கொஞ்சம் கீழேயும் போகாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ எந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் தனியாக நடப்பதற்கு தயாராக இருங்கள். யாரையும் சேர்க்காதீங்க. ஏனில் தொடங்கும் போது உங்களோடு இருக்கும் பலர் முடியும் போது இருக்க மாட்டார்கள். வாய்ப்புகள் மட்டும் நம் வாழ்க்கையை மாற்றுவதில்லை, நாம் வாழும் முறையும் கூட நமது வாழ்க்கையை மாற்றும். அடியேனை பொறுத்தவரை நம்ம வாழக்கூடிய முறை தான் உங்களை வாழ்க்கை நெறியை உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அதுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி கேட்ட நேசத்தில் போய் பாருங்க, பேசி பாருங்க, அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க. எங்களுக்கு தான் தெரியும் விருச்சிக ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க, எங்களுக்கு தான் தெரியும். விருச்சிக ராசி அனுசம் கேட்டேன், விசாக 4ஆம் பாதம்,
அப்போ கொஞ்சம் கவனமாக இருத்தல். நீர் சம்பந்தப்பட்ட தொழில், வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில், சங்கு சம்பந்தப்பட்ட தொழில், தானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில். அப்ராடு கண்ட்ரிக்கு எப்போ வேணாலும் போகலாம். அப்ராடு கண்ட்ரிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அப்ராடு கண்ட்ரியை பற்றி கவலை. விருச்சிக ராசிக்கு நீங்கள் என்னைக்கு வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் கிரீன் கார்டு கூட வாங்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி உங்களோட வயசை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பலம் வேறு இருக்குது. இப்போ குரு பலம் இருக்குது, குரு பலம் வேறு இருக்குது உங்களுக்கு. கன்னி, விருச்சகம், மகரம் குருபலம் இருக்கும்போது அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20% தான் நன்மை, 80% கொஞ்சம் தடங்கள், தங்கு தடங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா விருச்சகத்துக்கு டைரக்ட் ஷாட் இல்லது, இது வந்து அம்பாளுடைய இடம். நான் ஏற்கனவே கடகமும் விருச்சகமும் மீனமும் சொல்லிட்டு தான் வர்றேன். கடகம், விருச்சகம், மீனம் சொல்லும் போது அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல இடமாகத்தான் மாறும். அதில் மாற்றுக்கருத்தா இல்லை. எல்லா தொழிலும் உங்களுக்கு சொல்லிட்டு, தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். செய்யாதீங்க தயவு செய்து. கோடான கோடி லாபம் வந்தாலும் அதை செய்யாதீங்க. கோடான கோடி லாபம் வந்தாலும் அதை செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கணும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா இருக்கணும், உங்களோட ஒட்டு வரணும், உங்கள் ராசியோட ஒட்டு வரணும். உங்கள் ராசியில் என்ன தசா பற்றி என்ன அதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தொழிலை கூட செய்யலாம். நேயர் பெருமக்கள் எந்த ஜோதிடர் வித்வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் ராசியில் என்ன அதிபதி, அந்த மாதிரி தொழிலாவது நீங்கள் எடுத்து செய்யலாம். விசாகமா ஃபைனான்ஸ், கேட்டையா வெளிநாடு, அனுசமா எள்ளு சம்மந்தப்பட்டது, செங்கல் சோலை சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, அனுசம் இல்லையா. அப்போ அந்த நட்சத்திர அதிபதிக்குரிய தொழிலை கூட நீங்கள் ஆக்குபேஷனில் கூட நீங்கள் ப்ரொஃபஷனல் செஞ்சுக்கலாம். அதை விட்டு தேவையில்லாத வேறு எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் நிச்சயமாக ஒரு கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பெண்கள் தாய்மார்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பெண்களுக்கு நோயினுடைய தாக்கங்கள் நிச்சயமாக எப்போதுமே இந்த நீர் ராசியும் சரி நெருப்பு ராசியும் சரி, இந்த நீர் ராசி நெருப்பு ராசியும் வந்தாலே எல்லாத்துக்குமே ஒரு அலர்ஜி தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 8ஆம் இடம் வரும்போது அந்த மர்மஸ்தானங்கள் வரும்போது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இது உண்டா இல்லையா? அதனால இந்த நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி, நெருப்பு ராசி இருக்கக்கூடிய திரிகோணாதிபதி மேசம், சிம்மம், தனுசு, இவங்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியாக தாக்கங்கள் எல்லாரும் கேட்பாங்க, சுவாமிஜி ஐயா உங்கள் உடம்பு ஹீட் உடம்புனா, சுவாமிஜி கண்டிப்பாக இப்படி சொல்லிட்டீங்களே, பெரிய அதிசயம் கிடையாது. மேசராசிக்கு ஹீட் உடம்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியராக வேணும்? சாதாரணமாக போதுமே, கிளி ஜோசியக்கார பார்த்தாதான், அதுக்கு வித்வான் தேவையில்லை. உண்மையே உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு தான் எங்களுக்கு உரிமை. தேவையில்லாத சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டாம், கோடானு கோடி நன்மை வேண்டாம், -1 பாயிண்ட் நன்மை இருந்தால் போதும் உங்களுக்கு. அதை சொன்னாதான் நீங்கள் அந்த தாக்கத்திலிருந்து வருவீங்க வெளியே. எத்தனை கோடி மக்கள் கஷ்டம், எத்தனை கோடி மக்கள் கஷ்டப்படுறீங்க. 2 பேரும் சயின்டிஸ்ட், 2 பேரும் IAS, ஆனால் குழந்தைக்கு டிசபிலிட்டியாக இருக்குது, பேச்சு வரல, மூச்சு வரல, அன்றாட இயற்கை உபாதைக்கு கூட போக முடியல. என்னங்க புண்ணியம், என்ன புண்ணியம்? அதுக்குத்தான் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு. எதுக்கு சொல்லியிருக்காங்க மூலவர்கள், நம்மளுடைய முன்னோர்களை எதுக்கு சொல்லியிருக்காங்க? இப்படியெல்லாம் வாழ்ந்தா தான் கொஞ்சமாவது திருந்தி வா. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல ஒரு இமேஜினை கொடுக்கக்கூடிய நல்ல மூளை, நல்ல மூலக்கார், கற்பனை திறன் அதிகம். எனவே தயவு செய்து விருச்சிக ராசி நேயர்களுக்கும் அம்பாள் வழிபாடுகள் நல்லா வழிபடுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு
வக்கரகதியில பயணிக்கக்கூடிய குரு பகவான் என்ன பலாபலனை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேயர்கள், நல்ல ஒரு யதார்த்தம் உண்டுங்க. அன்பு, பாசம், குடும்பத்திலேயே ஒற்றுமையை இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அக்கா தங்கச்சி சகோதரத்துவத்தை ரொம்ப பாராட்டக்கூடியவங்க, எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. எப்பேற்பட்ட சொத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உண்டு. குரு பகவான் ரிஷபத்தில இருந்து வக்கரகதிக்கு மாறக்கூடிய அமைப்பு. இந்த வக்கர நிலைப்பாட்டுக்கு 8ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் உங்களுக்கு ஒரு சிறப்பான, ஏன்னா முதைய உங்களுக்கு பார்வை பார்த்துட்டு இருக்கார் 7ஆம் பார்வையாக. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது சமசப்தமா பார்க்கக்கூடிய அமைப்பு. விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த நட்சத்திரம் எல்லாம் விருச்சிகத்துல இருக்கு. அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்கங்க. தடை தாமதமாக இருந்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா இனிமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். புதிய முயற்சிக்கு அருமையா இருக்கும். இந்த வக்கரகதியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிலம் பூமி வாங்கக்கூடிய, புதுசா வாங்கக்கூடிய நிலம் பூமி வாங்கக்கூடிய கவனமா வாங்கணுங்க. புதிய முதலீடுல கவனம் தேவை. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இனி வரும் காலகட்டங்கள் நல்லா இருக்கும். எதையுமே பாராட்டக்கூடியவங்க, எதுக்குமே ஒரு பாராட்டுக்கு ஏங்கக்கூடியவங்க நீங்க. நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்தினீங்கன்னா அப்படி உச்சி குளிர்ந்துடுவீங்க. யதார்த்தமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவானுடைய வக்கரகதியில இருக்கக்கூடிய அனுகிரகம் உண்டுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க 80% சிறப்பான அம்சத்தை, தனத்தை தரக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்கள்லாம், எடுத்த காரியமெல்லாம் சித்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். விருச்சிக ராசி நாயர்களுக்கு பயணம் அப்படிங்கிறது நிறைய ஒரு அலைச்சல் உண்டு. அது எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம்னு யோசிச்சு முடிவெடுத்து அதற்கான காரியத்துல இறங்குங்க. கொஞ்சம் யோசனை மட்டும், புத்தியை மட்டும் கவனமா வச்சுக்கணும். மற்றபடி இந்த குரு வக்கரகதி உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த 116 நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல தனத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுது. விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான விளைச்சல் உண்டு, நல்ல ஒரு பயன்பாடு உண்டு. மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்ப அற்புதமான காலகட்டங்கள். நிறைய தனத்தை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார். அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த கோயிலுக்குங்க போறது அப்படின்னா, எம்பெருமான் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடுதான் உங்களுக்கு சிறப்புங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல நாழிக்கிணறு கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு எடுங்க. வியாழக்கிழமை குரு ஓரையில அங்க இருக்கணும். கரெக்டா அந்த நேரத்துக்கு போயிடணும். ஒரு மஞ்சள் வஸ்திரம், ஒரு மஞ்சள் துண்டு கட்டிக்கிங்க. முருகனுக்கு விபூதி, பன்னீர், தேன். தொழில் நல்லா இருக்கணுங்க. ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும். எங்க குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கடல்ல நீராடிட்டு, நாழிக்கிணறுல ஸ்நானம் பண்ணிட்டு, அடுத்தது முருகப்பெருமானை போய் வழிபாடு எடுங்க. சிறப்பா இருக்கும். உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்துல இருந்து கேது பகவான் சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கார். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் அகவல் கேட்டு வாங்க. உச்சி பிள்ளையார் போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தையும் உயர்வான பெயர் புகழையும் தரும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி, குருவருள் அனைத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகதியை பத்தி பார்ப்போம். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசினருக்கு குரு வக்கர பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணிதப்படி அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். 4 மாதங்கள் வக்கரம் அடைந்து இருப்பார். குரு வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினருக்கு குரு வக்கரத்தினால் காதல் கசக்கும். உங்கள் தந்தை அல்லது இளைய சகோதரரின் மனைவிக்கு ஏற்படும் ஒரு அபாயம் தெய்வ அருளால் தடுக்கப்படும். உங்களுக்கு எதிரிகள் மற்றும் நோயால் ஏற்படவிருந்த ஒரு தீவினை தடுக்கப்படும்.
பூர்வீக இடத்தை விற்று தற்போதைய கடனை அடைப்பீர்கள். வாரிசுகளின் உயர் கல்வி அல்லது வேலை ஒரு தடையை எதிர்கொண்டு பின் நீங்கும். காதல் திருமணத்தை சற்று மன கஷ்டத்துடன் நடத்துவீர்கள். சினிமா கலைஞர்கள் தங்களுடன் வேலை செய்பவருடன் சிறிது மனத்தாங்கலை சந்திப்பர். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல நேரம் வந்துவிட்டது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சம்பாதிக்கும் பணம் சேமிப்பாக உயரும். சிக்கனமாக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்கல் ஆகாது. சொத்து வசதி வாய்ப்பு பெருகும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சுபகாரியம் நடைபெறும். பண வருமானத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். வரவேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வரும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. வக்கர பயிற்சி சாதகமான பலனை தான் தரும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அன்பு அதிகரிக்கும். வியாபாரத்திலும் லாபம் பெருகும். அறிவும் ஆற்றலும் உண்டாகும். நிர்வாக திறமையால் தொழிலில் வெற்றியும் பாராட்டும் வெகுமதிகளும் கிடைக்கும். சிலர் தொழில் சார்ந்து கொஞ்சம் கடன் வாங்கக்கூடும். காதலில் பிளக்கு ஏற்படும். தம்பதிகள் சற்று சண்டையை அனுபவித்து அதன் பின்பு மனம் மாறுவர். வாழ்க்கை துணை சற்று உடல் நலை குறைவை சந்திப்பார். கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ சிறிது உடல்நல குறைவு உண்டாகும். வியாபார செழிப்பு எதிரிகளை கொணரும். அதிகமாக பணம் சம்பாதித்தால் போட்டி பொறாமை கண் திஷ்டி உண்டாகும். மற்றவர்கள் தங்களை பார்த்து பொறாமை கொள்வர். உங்கள் வணிகத்தில் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது வீட்டில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் சில பொருட்கள் காணாமல் திருடு போகக்கூடும். ஆகவே பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை செல்போன், லேப்டாப், பர்ஸ் போன்றவற்றை கவனமாக தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் சகோதரர் மூலம் சிறு தொல்லை தங்களுக்கு உண்டு. தற்சமயம் குரு பகவான் விருச்சிக ராசினருக்கு 7ல் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக தங்கள் ராசியையே பார்க்கிறார். குரு ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு. குரு வக்கரமானால் கூட பாதிப்பு ஒன்று கிடையாது. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவின் அருளினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சேமிப்பு உயரும். பழைய கடன்களை தாங்கள் அடைக்கலாம். யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள குரு நவகிரகத்தை வழிபட்டு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் 3 நெய் தீபம் ஏற்றுங்கள். ஒன்று உங்களுக்காக, கணவருக்காக ஒன்று, பிறக்கும் குழந்தைக்காக ஒன்று. தட்சிணாமூர்த்திக்கு சாமந்தி பூ வாங்கி தரலாம். மத குருமார்களை வழிபடுங்கள். வயதில் மூத்தோர்களிடம் வாக்குவாதம் கூடாது. குரு வக்கர காலத்தில் தற்சமயம் குரு 7ல் இருந்து வக்கரமாகிறார். அஷ்டமத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார். அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடலில் பிபி உள்ளவர்கள் செக்கப் செய்து கொள்ள வேண்டும். சுகரை செக்கப் செய்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார். அதை குரு பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கட்சிக்குள் நல்ல பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். சிலர் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரலாம். தங்களுடைய அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் தங்களுக்கு உண்டு. பிற மொழி மதத்தினர் தங்களுக்கு உதவி செய்வர். ஒரு 4 மாதங்களுக்கு மட்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிக முதலீடுகள் வேண்டாம். மற்றபடி சென்னையில் உள்ளவர்கள் பாடி வல்லீஸ்வரரை வழிபடுங்கள். வசதி உள்ளவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். விருச்சிக ராசிக்கு முழுமையான சுபகிரகம் நம்மளுக்கு குரு தான். 2, 5 உடையவர். இந்த காலகட்டம் அர்த்தாஷ்டம சனியில் அல்லல்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு தான் 7ஆம் இடத்தில் கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்தார்.
இந்த நேரத்துல இவரும் வந்து வக்ரமா நாங்க என்னமா செய்வது அப்படின்னு விருச்சிக ராசி அன்பர்கள் கேட்பது வந்து நல்லாவே தெரியுதுதான் சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கேந்திரத்தில் குரு வரும் பொழுது 1, 4, 7, 10 இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் பொழுது நன்மை தீமை கலந்தே நடைபெறும். ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு சந்திரனும் நீசம், நம்ம எப்படி இருப்போம், எமோஷனலி உச்சத்தில் இருப்போம் அப்படின்லாம். இப்ப எப்படி இருக்குன்னா தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும். இந்த 4 மாத காலம் விருச்சக ராசி ரொம்ப தெளிவா நல்லா ஒரு நிறுத்தி நிதானமா ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசனை பண்ணாலும் வந்து இங்க பிரச்சனை கிடையாது. எந்தெந்த விஷயங்களை எப்படி எடுத்துட்டு போகணுன்றதை நம்ம பார்த்துலாம். தொழில், பிசினஸ், கெரியர் இதெல்லாம் வந்து இருப்பதை வைத்து அப்படியே கலந்துருங்க. இதுல வந்து ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து ஆக போறது இல்லை. ஏன்னா சனியும் வந்து இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் நவம்பர் 15க்கு மேல. நமக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கையிருப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனம் அதிகப்படியாக தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நம்ம வந்து ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்றோம். இப்ப வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், இல்ல வந்து ஒரு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள், அதே போல வந்து நம்ம ஒரு வீட்டுல வந்து ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை, இல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை. இப்ப கணவன் வழி இருந்தா மனைவியா இருந்தா கணவன் வழி, கணவனா இருந்தா மனைவி வழி. இப்பெல்லாம் விரயங்கள் வந்து நிறைய அதிகரிக்க கூடுன்னு சொல்லலாம். யாருக்கு செலவு பண்ண போறோம்? குழந்தைங்க விஷயத்த நிறைய செலவு பண்ணுவோம். அவங்க படிப்பு, அவங்க தொழில், அவங்க திருமணம், நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம், அதுல ஒண்ணு சேர்ந்துடும். மனைவிக்கு தேவையில்லாம அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த வழி வரக்கூடிய உறவுகளுக்கு நம்ம வந்து செலவு செய்யறது. அதே போல அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். எப்படி வரும்னா அவங்க உறவுல ஒரு திருமணம் வரும். நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்க உறவுக்காரங்களுக்கு செய்யும் போது நீங்க நிறைய செஞ்சீங்க, எங்க உறவுக்காரருக்கு செய்யும் போது நீங்க இப்படி செய்றீங்கன்ற இப்படிதான் ஒரு கருத்து வேற்றுமை எல்லாம் வரும். விருச்சிக ராசி இந்த காலகட்டம் உறவு சார்ந்த விஷயங்கள்லதான் அதிக கவனம் வேணும். கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பொருளாதாரத்தை கூட நீங்க எப்படியோ சமாளிச்சிருவீங்க. உறவு சார்ந்த விஷயத்துலதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வந்து முயற்சிகள் வந்து ஒரு தடவையே இதுவாகாது. நம்ம ஒரு பல முறை வந்து அதுல போட வேண்டியதா இருக்கும். நோய் சார்ந்த விஷயங்கள்ல, கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துருங்க. தேவையில்லாத கடனை வாங்காதீங்க. குரு வக்ரமா இருக்கும்பொழுது கடன் எல்லாம் கேட்ட இடத்துல கிடைச்சிரும். அதே போல தொழில் செய்யற இடங்கள்ல மேலதிகாரிகள், உடன் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்வது. ஏன்னா நம்மளாலதான் பிரச்சனைக்கு காரணமாகும். ஏன்னா 1, 6 கூடியவர்கள் எந்த ஒரே ராசி அதிபதியே வரும்போது, ராசி லக்னாதிபதியே வரும்போது பெரும்பாலும் பிரச்சனைக்காரன் நம்ம தான். நம்ம நாக்கு சும்மா இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டம் ரொம்ப வார்த்தைகளை வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல நம்மளுடைய சிந்தனை தெளிவு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்த வந்து நம்ம முடிவெடுக்கிறோம்னா அறிவுபூர்வமாக தான் முடிவெடுக்கணும். உணர்வு பூர்வமாக இந்த காலகட்டம் வந்து முடிவெடுத்துடக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குதுன்னா வந்து நம்ம பின்னாடி நம்முடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி நம்முடைய அந்த வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கொண்டு போகலாம். இவ வந்து நம்ம ஒரு பசங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமை. எல்லாமே வந்து ஒரு நல்லதும் இருக்கும், அதுல ஒரு கெட்டதும் இருக்கும். கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரகிள் சந்திப்போம். இப்ப அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கிடைச்சிரும். அம்மா மூலியமா படிக்கிறதுக்கு வந்து போலாம் செய்யலான்ற ஒரு இது வந்துடும். பைசா வந்து கிடைக்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு பைசா கிடைச்சிரும். பெற்றோர்கள் சார்ந்து என்னப்பா இவ்வளவு தூரம் போகணுமான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கிடைச்சாலும் அதுல வந்து ஒரு இது இருக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. வீட்டுல ஒரு 2 பேர் சம்மதம் கிடைக்கும், 2 பேர் சம்மதம் கிடைக்கும். இப்படி எதுவுமே வந்து கிடைச்சாலும் அது வந்து ஒரு முழு மன நிறைவோடு கிடைக்காது. ஒரு திருப்தியின்மை வந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த விசாக நட்சத்திரத்துல இருப்பவங்க பெரும்பாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருங்க. அந்த கூட்டு தொழில் செய்பவர்கிட்ட அது மாதிரி இந்த தெரியாத அறியாத விஷயங்கள்ல போய் மற்றவர் பேச்சை கேட்டு முகம் தெரியாதவர்கள் சொல்ல கேட்டோ இந்த தெரியாத தொழிலையும் முதலீடு போட்டுறாதீங்க. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த அனுச நட்சத்திரம் உறவுல என்னைக்குமே ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அவங்களுக்கு வந்து குடும்ப உறவுகள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதே போல நம்ம கேடை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டம் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், அதே போல ஒருத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒத்துக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முயற்சிகள் போடுறதுல எல்லாம் வந்து
கொஞ்சம் வந்து அதிகப்படியான முயற்சிகளை போட்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் வந்து செய்து கொள்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து ஆஹ் கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நிறுத்தி நிதானமா பொறுமையா இறை வழிபாட்டுக்கு நம்ம வந்து பற்றி கொள்ளணும். நேரம் கிடைப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று வாங்க. திருச்செந்தூர் செல்ல முடியல அப்படின்றவங்க அருகில் இருக்கிற சிவாலயங்கள் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மெடிடேஷன் இப்ப உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். மெடிடேஷனும் தியானமும் ஒரு நாளே வந்து மௌனம் தான், தியானம் தான். ஆனா நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு செயல் செஞ்சா கூட இது நல்லா வருமா, இதுல ஏதாவது ஒரு சாதகம் இல்லாம இருக்குமான்னு இந்த குழப்பம் நிறைய வந்து இருக்கும். அதனால உணர்வு பூர்வமா முடிவெடுக்காதீங்க, அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தேவையில்லாத விரயங்கள்லாம் வச்சுட்டீங்கன்னா அது அதிகப்படியான விரயம் ஆயிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எந்த தேவை வேணுமோ அதுக்கு மட்டும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு தான தர்மம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது தேவையில்லாத விரயங்கள்லாம் கட்டுப்பட்டுடும் சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு குலதெய்வ வழிபாடு வச்சிருப்பது, குலதெய்வத்துக்கு வேண்டுதல் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவது, இதெல்லாம் வந்து வைத்துக் கொள்ளலாம். அதே போல குடும்ப உறவுகள்கிட்ட எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கமிட்மெண்ட், வாய் வார்த்தை, பணம் குடுக்கல் வாங்கல், இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட பிறந்தவங்களுக்கு தான் செஞ்சேன், குடும்ப உறவுகளுக்கு தான் கொடுத்தேன், ஏன்னா கொடுத்து அந்த பணம் வந்து இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு திரும்பி வராது. அப்புறம் கொடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் வர்றதை விட கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப சிறப்பு. இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னும் போது நம்ம கொடுக்கலாம். அது என்ன தேவைன்றதை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல நீங்க வந்து அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல உங்க நிலைக்கு ஏற்றாற் போல முடிவெடுத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. பணத்தை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தையும் உங்களுடைய ஆஹ் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த காலகட்டம் வந்து நிறைய பத்திரமா பார்த்துக்கணும். அதே போல வாய் வார்த்தைகளில் கவனம். இதுதான் உங்களுக்கு இங்க வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டிருக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த குரு வந்து வக்ரமா இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது. அப்படியே மைல்டா வந்து நம்ம ஒரு சாதகமான பலனையை நம்ம சந்திச்சுட்டு வந்துடலாம். இப்ப குருவும் வக்ரமா இல்ல, தசாபுதியும் சிறப்பு இல்லைன்றவங்க ரொம்ப அதி கவனமாக கடந்து வந்து விட வேண்டும். குரு வக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு வியாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுதும், இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் அவருக்கு மஞ்சள் நிற மலர்களும் சாட்சி. குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான். பெரியவர்களுக்கு கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, அதே போல மகான்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் போது இந்த குரு மகர பயிற்சி, இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் நடைபெறும். இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவராலதான் எனக்கு வழிகாட்டினாரு, இவராலதான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது, அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது, நல்லா வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா, இந்த ஆன்மீகவாதிகள், அதே போல இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆடை தானம் எல்லாம் பண்ணலாம். ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு, ஒரு மத குருமார்களுக்கு, பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வந்து வழிபாடு பண்ணாதது மதித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா கேட்டுக்கோங்க. வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது, உங்களை பார்த்துக் கொள்வதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம். விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு 100 பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும். அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள்லாம் இப்ப எடுத்துட்டு போய் முதியோர் இல்லத்துக்குலாம் சேர்த்துறோம். அந்த மாதிரி யாரும் செய்து சேர்த்துறாதீங்க. சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். ஒரு நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான். குருனாலும் வயதான பெரியவர்கள் தான். சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ண இதையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல குருனாலே 5 to 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முன்ற தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது, இல்ல அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும். அவங்களை அந்த அனாதைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு, பேனா, பென்சில், அவங்களுக்கு வந்து ஒரு வஸ்திர தானம், யூனிஃபார்ம், அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது, நோட் புக்கு, பேனா, பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது. ஏன்னா குருனாலே பேரறிவாளன். அதனால நம்ம அவங்க அறிவு வளர்றதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது
இந்த குருவானவர் நமக்கு இன்னும் சிறப்பான பலன்களை நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு. அவரே கொஞ்சம் நம்மளுக்கு சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு, இந்த குழந்தைகளுக்கு செய்யறது, நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுலாம் நேரடியாக சென்றடையும். இதெல்லாம் சாத்வீக பரிகாரம், உடனே வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஸ்தானம். ஏற்கனவே மே மாதத்துல இருந்து குரு பகவான் இந்த பயிற்சி ஆனதுல இருந்து விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய அந்த பண வருவாயில நிறைய ஒரு மாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க. அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணம் சம்பந்தமான நிறைய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள்லாம் கிடைச்சிருக்கும். அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்களும் உங்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்து நடந்திருக்கு. சில பேருக்கு அவர்களுடைய தசாபுத்திகள் மூலமாக அந்த பலன்கள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி நிறைய எந்தெந்த பிரச்சனைகள்லாம் தீராம இருக்குதோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இதெல்லாம் அடைவதற்கு உண்டான ஒரு கால சூழ்நிலையில் தான் இந்த 4 மாதங்கள் அக்டோபர்ல இருந்து அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான மாதங்கள் தான் சொல்லுவோம். நிறைய பேருக்கு பிசினஸ் சம்பந்தமான ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சில புது ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாதான் உங்களால அந்த புது ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த கடன்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடன் யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இந்த 4 மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் கடன் உருவாவதற்கான நேரம். அதே சமயத்துல கடன் வாங்கும் போதும் உங்களுடைய வருமானத்தை பொறுத்து வாங்குவாங்க. எப்போதுமே கடன் இல்லாம இருக்க முடியாது. ஆனாலும் அந்த வருமானம் இருந்தாதான் அந்த கடனையும் திரும்ப கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலை வரும். அதனால கடன் வாங்கும் போது எப்போதெல்லாம் கடன் வாங்குறீங்களோ உங்களுடைய வருமானத்துக்கு உகந்ததா இருக்கா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய மாற்றங்களை உங்களால செய்ய முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அதாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிடைக்கும். பேங்க்ல எல்லாம் ஓடி அப்ளை பண்றீங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பேங்க்ல லோன் ஏதாவது கேட்குறீங்கன்னா ஈஸியா சாங்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நிறைய பேர் சினி ஃபீல்ட்ஸ்ல இருந்தீங்க, அதாவது கலைத்துறையில இருக்கிறீங்க, அது பெரிய பெரிய இயக்குனர், அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிஷியன், இந்த மாதிரி அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே முன்னேறுவதற்கு உண்டான ஒரு நேரம். 7ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் உங்களை மேல இருந்தவங்க வெளியில வரவிடாம தடுத்திருப்பாங்க. இப்போ உங்களுடைய திறமை என்னைக்கு வெளியில வருதோ அதன் மூலமாக நீங்க நிறைய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்கின்ற ஒவ்வொரு ஒரு உதவிகளும் இப்பதான் இந்த நேரத்துலதான் உங்களுடைய மேலிடத்திற்கு போய் சேர்க்கின்ற நேரம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி, அந்தஸ்து, உயர்ந்த புகழ் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், அதாவது குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை விட குழந்தை பேர் சம்பந்தமான தோல்விகள் தான் சொல்லுவோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான நிறைய தோல்விகள், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, IVF எடுத்தாச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா விந்தணு சேகரிப்பு இதெல்லாம் செஞ்சாச்சு, வாடகை தாய்க்கும் வச்சாச்சு, ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல அதற்குண்டான ஒரு பரிகாரங்களை இருந்துச்சு. இந்த
குழந்தை பேரே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்குண்டான முயற்சிகள்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் இப்படிலாம் செலவு பண்ணியும் அந்த ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பரிகாரம் செஞ்சுக்கணும். குழந்தைக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்குறதுக்கான ஒரு காரணமா இருக்கும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்துல தடைகள் இருக்கு. அந்த 7ஆம் இடத்துல குரு இருந்தும் கூட உங்களுக்கு திருமணத்துல நிறைய தடைகள், குரு பார்வை பெற்று கூட திருமணம் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு வக்ரகதி அடையும் போது அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது. நேரடியா குரு பார்வை இருந்துமே உங்களுக்கு திருமணம் நடைபெறல அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு குருவுடைய தோஷம் அதிகமா இருக்கு. அந்த குரு தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் எப்போது குரு வக்ரம் ஆகும் போதுதான் உங்களுக்கு அந்த குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண முயற்சிகள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது நல்ல ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தமான நிறைய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். ஏன்னா நிறைய பேரு வெளிநாட்டுக்காக பணத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ இல்ல தெரிந்த நபர்கள், ஏஜென்ட் எல்லாம் இப்ப நிறைய பேர் கான்டாக்ட் பண்றதே இல்லை. ஏன்னா எப்படியும் நமக்கு பணம் இழந்துருதுன்னு உறுதி ஆயிடுச்சு. ஆனா தெரிந்த நண்பர்கள் மூலமாக போவோம் அப்படின்னு நீங்க போனீங்க. ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அதன் மூலமாக செலவு பண்ண தொகையை கணக்கிடும் போது நீங்க திரும்பியும் இதற்காக சம்பாதிக்கணும், திரும்பியும் ஓடணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு இந்த மாதிரியான ஆசைகளே போயிடுச்சு மேடம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு 4 மாதத்துல யாருக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களோ அவங்களை திரும்ப அப்ரோச் பண்ணுங்க. எனக்கு ஒன்னா வேலை வாங்கி கொடுங்க, இல்ல அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னா பணம் ரிட்டர்ன் வரும், இல்ல உங்களுக்கு அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது உறுதி, 100% உறுதி. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடுற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு காத்துட்டு இருந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விசாவும் எல்லாமே கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆன்சைட், அதாவது கார்பரேட் கம்பெனில வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆன்சைட்லாம் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தமான நிறைய ஒரு இடமாற்றங்கள் இருக்கு. அரசாங்கத்துல வேலை பார்க்கறதுனாலே உங்களுக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடமாற்றம்லாம் வேண்டாம், எங்களுக்கு சொந்த ஊர்லயே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுடைய தசாபதி பலன்கள் மேட்சும் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடமாற்றம்ன்றது இருக்கு. அதை நீங்க ஒப்புக்கொண்டு நீங்க அந்த இடமாற்றத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வளர்ச்சியை இதை மிஸ் பண்ணிடாதீங்க. யார் யாரெல்லாம் இடமாற்றத்துக்கு முயற்சி செய்வீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை, நல்ல ஒரு இடமாற்றம், அடுத்து பேர் புகழ் பணம் வரவு இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம், வேலைவாய்ப்பு சம்பந்தமான மாற்றங்கள் இது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. 6ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது இது எல்லாமே நம்ம தசாபதி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம். தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.